இப்போ Airtel Black பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லோட DTH கனெக்ஷன், broadband கனெக்ஷன், சிம் கார்டு இது மூணுத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 காம்பினேஷன் இல்லை 3 காம்பினேஷனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸில் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தருவாங்க. நீங்கள் டெபாசிட்டை மட்டும் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு DTH கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Airtel Blackோட பிளான். இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு மெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த பேஜுக்கு போகும். அங்கே வந்து நீங்கள் உங்களோட பிளான் எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி போட்டாச்சு, ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், DTH, போஸ்ட்பெய்டு இருக்குது. இதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆட் மோரில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் காட்டும். அப்படி இல்லைன்னா கெட் நியூ ஃபைபர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சேம் அதே மாதிரி DTH, போஸ்ட்பெய்டு ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா நியூ கனெக்ஷன் வாங்கிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு வித்தின் 1 டேயில் கால் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைஸ் பார்க்குறோம். இதுதான் Airtel ஃபைபர் டிவைஸு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு. இதில் வந்து டியூவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, 4 லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DTH கனெக்ஷன். இதில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியோடு வந்துடும். ஆடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா USB பென்ட்ரைவ் போட்டுட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 30 ரூபீஸ் சம்திங் பே பண்ணுற மாதிரி வரும். ஸ்பீட் டெஸ்ட்டு நான் வந்து 200 MB பிளான் தான் எடுத்திருக்கேன். பட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 350, 360 மேலே போகுது. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் எவ்வளோ ஸ்பீட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு 360 மேலே வருது. $520, $530, $500 வந்துருக்கு டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் ஸ்பீட் 280 வந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.